இதுல 20 லட்சம் ரூபாய் இருக்கு. விஸ்வா உன் கழுத்துல தாலி கட்டி உன்னை அவரோட வைஃபா ஏத்துக்கணும். அது எப்படி முடியும்? எக்ஸ்கியூஸ் மீ விஸ்வா, அகிலா சொல்ல போற முக்கியமான விஷயம் என்னோட பர்சனல் சம்பந்தப்பட்ட விஷயம். அதை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு டிஸ்கஸ் பண்ண முடியாது. ரொம்ப அதிகமா சொல்றீங்களே. அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல கேட்கும்போது 100 ரூபாய் தான் சொன்னாங்க. நீங்க என் மனசு அறிஞ்ச அந்த காரியத்தை நான் பண்ணல. கோயில வச்சு சொல்றேன், செத்துடலாம் போல இருக்கு தெரியுமா? கையில பெட்டி வர வச்சிருக்காங்க. விஸ்வா இங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சுதான் வந்திருக்காங்களா? ஐயோ, இவங்க பாத்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடுமே. என்ன பண்றது? இவங்கிட்ட இவ்வளவு பணத்தை கொடுக்க போறமே, வட்டி வருமா வராதான்னு யோசிக்கிறீங்களா? சுந்தர ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும்டி. அவங்கள பார்த்ததுனால தான் சொல்றேன் இது சரியா வராதுன்னு. என்ன மாமா சொல்றீங்க? சரண்யா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. மாமா ஏன் அப்படி சொல்றாருன்னு எனக்கு நல்லா தெரியுது. நாங்க எல்லாரும் சேர்ந்து பணத்தை கொடுக்கலான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நீங்க தடுக்கிறதுனால தான் ரேவதி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. அவங்க ஒரு ஃப்ராடுன்னு எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. ஏங்க, அந்த பார்சலை வாங்க வந்த உங்க ஆளுங்க ஏன் ரொம்ப பதட்டமா இருந்தாங்க? ரொம்ப கேள்வி கேக்குறா இல்லடா. நாம தான் தெளிவா பதில் சொல்லிட்டோம்ல. பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. போய் நடந்ததெல்லாம் சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வந்துடுறேன். அது விஸ்வான் எப்படி கன்ஃபார்ம் பண்ண? நான் பார்த்தது நிச்சயமா உங்க ஹஸ்பண்ட் விஸ்வா தான். நீங்க ஹாஸ்பிடல் போறதுக்கு முன்னாடி இந்த பேக்கை என் ஆபீஸ் ஸ்டாஃப்ங்கள ஃபோன் பண்ணி வர சொல்றேன். நீங்க அவங்க கிட்ட கொடுத்துட முடியுமா? ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். என்னுடைய பழைய ஃப்ரெண்டு சரண்யாவை மீட் பண்ண. மகேஷ அவர்கிட்ட கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்தி அவர் பண்ண போற பிசினஸ்க்கு ஏதாவது நல்ல இடமா பார்த்து கொடுக்க சொல்லு. வாய் மூடுங்க. என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் மத்தவங்க மாதிரி இல்ல. நாளைக்கே நம்ம எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போவோம், அவங்கள பத்தி விசாரிப்போம். நீ சொன்ன மாதிரி ஒரு நல்லவரா நாணயமானவரா இருந்தாருன்னா நம்மகிட்ட இருக்கிற பணத்தை அவர்கிட்ட கொடுத்து பிசினஸ் பண்ணுவோம். ராத்திரி மணி 2-3 ஆனாலும் சரி, முழிச்சிருந்து அத பாத்துக்கிட்டே இருப்போம். அது விஸ்வா தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? சிஸ்டர், உங்க ஹஸ்பண்ட் கிடைச்சிட்டாரு. கரெக்டா 3 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த தலைவலி வந்துடுமா? இந்தாங்க, இதான் அந்த அட்ரஸ். நீங்க கிளம்பி போங்க. விஸ்வா தும்ப டேலண்ட் பர்சன். என்ன சார் கூப்பிட்டீங்களா? உங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க பாருங்க. வாங்க உள்ள வாங்க. என்ன சொன்னாங்க? இடம் வித்து வந்த பணத்தை வட்டிக்கு கொடுக்க சம்மதிச்சிட்டாங்க. எத்தனை வருஷமா நீங்க இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? ரேவதியா, எப்படிமா இருக்க? ஹலோ அம்மா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எங்களுக்கு தெரியலம்மா. கடவுள் மாதிரி என் பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கீங்க. உன் புருஷனோட உன்னை சென்னைக்கு அனுப்பி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்புமா? நந்தினி, என் பையன் வந்த உடனே உன் வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத மாற்றம் எல்லாம் வரப்போகுது. நீங்க ரேவதி தானே? நீங்க சரண்யா தானே? என் காலேஜ் மேட், என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரேவதி. நான் பண்றது பெருசா ஒன்றும் கப்பல்ல ஏற்றுமதி இறக்குமதி பண்ற பிசினஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா அதுல வர லாபத்தை விட நான் பண்ற பிசினஸ்ல லாபம் அதிகம் கிடைக்கிறதா நிஜம். என்ன உன் ஃப்ரெண்டு தேர்வாளா? தேர்வான் தான் தோணுது. சிஸ்டர், உங்க ஹஸ்பண்டை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டிய அசைன்மெண்ட் எனக்கு வந்துருச்சு. என்னம்மா, இவளை வச்சு இப்பவே வேலையை ஆரம்பிச்சிடலாமா? இப்ப உடனே வேண்டாம், அப்புறமா ஆரம்பிச்சுக்கலாம். பேசுறது போதும், வா போலாம். இல்லடி, இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. அப்புறமா பேசிக்கலாம், முதல்ல வா. என்னாச்சு? விஸ்வா, நீங்களும் வாங்க. என்னாச்சு? நான் சொல்றேன்ல, வா போலாம். ಊರಿಗೆ ಹೊಸದಾಗಿ ಬಂದಿದ್ದು ಆಗಿದೆ. ಎಲ್ಲಿಂದ ಬಂದಿದೀಯಾ? நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. எதுக்கு என்னையும் விஸ்வாவையும் அவசர அவசரமா கோவில்ல இருந்து இங்க கிளப்பி கூட்டிட்டு வந்த? விஸ்வா, இப்ப எந்திரிக்க போறீங்களா இல்லையா? தூங்குறவங்களை டிஸ்டர்ப் பண்றது நாகரீகம் கிடையாது, அது ஒரு பாவமும் கூட. தூங்குற மாதிரி நடிக்கிறது தான் பாவம். இனிமே நீங்க என்ன வாங்க போங்கன்னு கூப்பிடாதீங்க. அதை இமீடியட்டா கட் பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? இப்பதானே சொன்னேன். ஏன் அப்படி சொல்றேன்னு கேளுங்க. என்னால அப்படி சொல்ல முடியாது. லைக் திஸ்
நான் சென்னையில் இருக்கும்போது ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. விஸ்வா நான் சாப்பிட்டுக்கிறேன். சார் இந்த பேக்கை வாங்கிட்டு போய் கார்ல வைங்க. நந்தினி, போன தடவை மாதிரி இந்த தடவை உனக்கு ஏமாற்றம் வராதுமா. நம்ம ஸ்பாட்டுக்கு சரக்கு வந்துகிட்டு இருக்கு. ஓகே, பசங்களை கூட்டிட்டு உடனே கிளம்பு. அப்படின்னா நீ இன்னைக்கு செஞ்சது சரிதான். ஆமாம்மா, அவ ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஏமாந்து திரும்பி வரட்டும். என்ன பிரச்சனைன்னு தெரியாம போக கூடாது. இருங்க, போலீஸ் வரட்டும். என்ன நடக்குது? தப்பு 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 இதையே சொல்லிக்கிட்டு இரு. குத்த சொல்றது ரொம்ப ஈஸி. என் நிலைமையில இருந்து பார்த்தா தான் தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு குத்த சொல்றதை விட்டுட்டு இப்ப என்ன செய்யலான்னு முடிவு பண்ணலாமா? சொல்லாம கொள்ளாம இந்த நிமிஷம் இங்க இருந்து கிளம்பு. வேற வழி இல்லை. என் மனசுல பட்டதை சொல்லிட்டேன். இதுக்கு மேல உன் இஷ்டம். It's your call.